நான் அசிங்கமாக எதையும் சொல்ல போகிறதில்ல. ஆனாலும் ஒரு எச்சரிக்கை, இது 18 வயசு மேலே உள்ளவங்களை பற்றினது. ஹாய், நான் லோகேஷ், ஜேபி லோகேஷ். ஆமாம், நான் தான். நீங்கள் கேட்குற டிவைஸ் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணணும்னு சொல்லலை, ஏன்னா அது உங்கள் இஷ்டம். ரிலாக்ஸ், பொறுமையாக கேளுங்க. ஏன்னா நான் சொல்ல போகிறது ஹேனா பேக்கர் இறந்ததுக்கான 13 காரணங்கள். ஸ்கூல் லைஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு சொர்க்கமாக இருக்கும், சில பேருக்கு நரகமாக இருக்கும். ஆனால் ஹேனா பேக்கரோட வாழ்க்கையை கேள்விப்பட்ட பிறகு அவள் ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நீங்கள் உடனே பதில் சொல்லிடுவீங்க. அவள் இறந்த பிறகும் அந்த லிபர்ட்டி ஹை ஸ்கூல் சரியாக இயங்கிட்டு தான் இருந்துச்சு. எதுவும் மாறலை, எதுவும் நிற்கலை. பசங்க அவங்கவுங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அத்தனை பசங்களுக்கு நடுவில் ஒரே ஒருத்தனால் மட்டும் முடியவே இல்லை. கிளே ஜென்சன். அவனுக்கு ஹேனா பேக்கரை நல்லா தெரியும். தியேட்டரில் பார்ட் டைம் ஜாபில் அவ கூட வேலை செஞ்சுருக்கான். அவ கூட ஸ்கூலில் பேசி பழக்கம். ரொம்ப இல்லை, ஒரு ஃப்ரெண்டா. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அவளோட மரணம் நடந்தது. கிளாஸு, கேண்டீன், தியேட்டர், பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேசின எல்லா இடத்துலையும் அவளோட நினைவுகள் நிறைஞ்சிருக்கும் போது எப்படி அவனால் அவளை மறக்க முடியும்? அதை விட என்ன ஒரு கொடுமைன்னா, அவளோட மரணம் ஒரு தற்கொலை. அந்த தற்கொலைக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஹேனா பேக்கரோட அம்மா அப்பா ஸ்கூலுக்கு வந்திருந்ததை அவன் கவனித்தான். கண்டிப்பாக அவங்க ஹேனா பேக்கர் மரணம் தொடர்பாக ஒரு கேஸ் போட தான் போகிறாங்க. கிளே ஜென்சனால் வகுப்பில் கவனத்தை செலுத்த முடியல. தன்னோட நண்பன் டோனி அவனோட வீட்டுக்கு கிளம்புனான். தற்கொலைக்கு போகிற அளவுக்கு என்ன அவளுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு அவனோட மனசு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவனோட வீட்டு வாசலில் ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை பிரித்து பார்க்குறான். அதுக்குள்ளே சில கேசட்கள் இருக்குது. பழைய டேப் ரெக்கார்டரில் நம்ம போட்டு கேட்போமே, அந்த மாதிரி கேசட்ஸ். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, அதை யார் அமிச்சாங்கன்னு தெரியல. தன்னோட அப்பாவோட பூம் பாக்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த டேப் பிளேயரை வாங்கினான். முதல் கேசட்டில் முதல் பக்கம் கேட்க ஆரம்பித்தான். கிளே ஜென்சனுக்கு அதிர்ச்சி. அந்த கேசட்டில் ஒரு நபர் பேசினாங்க. ஹேனா பேக்கர் தான் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவள் பதிவு செஞ்சுருக்கா. தான் ஏன் இறந்து போனேன்றதுக்கான 13 காரணத்தை சொல்ல போகிறதா அவன் சொல்லியிருந்தா. ஒருவேளை இந்த கேசட்டை நீங்கள் கேட்குறீங்கன்னா என்னோட மரணத்துக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு அவள் சொல்லியிருந்தா. அதுதான் கிளே ஜென்சனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தன்னோட அம்மா வந்த உடனே அந்த பூம் பாக்ஸை கீழே போட்டு உடைச்சிட்டான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவனோட அம்மா கேட்கும் போது, இல்லை சும்மா இது ஹிஸ்ட்ரிக்காக, இது என்னோட படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கேசட், அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். ஹேனா பேக்கரை பற்றி நீ ரொம்ப வருத்தப்படுறியா, அவளை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லை எனக்கு அவளை பற்றி தெரியாது, அவள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அந்த கேசட்டை கேட்குறதுக்காக தன்னோட ரூமுக்கு போனான். உடஞ்சி போன பூம் பாக்ஸ் ப்ளே ஆகலை. என்ன பண்ணுறது, இந்த கேசட்டை எப்படியாவது கேட்கணுமே அப்படின்ற ஒரு ஆர்வம் அவன் மனசில் இருந்துச்சு. அந்த ஒரு ஆர்வத்தோடவே உடனே தன்னோட நண்பன் டோனியை பார்க்கறதுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புனான். டோனி தன்னோட காரில் எப்போவுமே ஒரு வாக்மேன் வச்சுருப்பான். அவன்கிட்ட வாக்மேனை கடன் கேட்டால் அவன் ஏன்னு காரணம் கேட்பான். அந்த காரணத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் அவனோட வாக்மேனை கிளே ஜென்சன் திருடிட்டான். வாக்மேனில் அந்த கேசட்டை மறுபடியும் போட்டு கேட்கும் போது ஹேனா பேக்கரோட குரல் மறுபடியும் தொடர்ந்துச்சு. இந்த கேசட்டை கேட்குறவங்க முழுசாக 13 காரணத்தையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அத்தனை கேசட்டில் ஏதாவது ஒரு பதிவில் உங்களை பற்றின கதையும் இருக்கும், அதனால தான் இதை உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னான். இந்த கேசட்டை நீங்கள் கேட்டு முடித்த உடனே இதில் சொல்லப்பட்டிருக்க ஏதாவது ஒரு நபருக்கு நீங்கள் அடுத்து அனுப்பணும். இந்த கேசட் ஒரு ரகசியம். ஒருவேளை நான் சொல்கிறத கேட்கலன்னா
நான் நம்புகிற ஒரு ரகசியமான மனிதர் இந்த கேசட் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பரப்பிடுவாங்க அப்படின்னு ஹேனா பேக்கர் ஒரு மிரட்டலை கொடுத்தா. இதை கேட்ட உடனே கிளே ஜென்சனுக்கு பயம் வந்துருச்சு. ஹேனா பேக்கரோட மரணத்துக்கு நானும் ஒரு காரணமா இல்லை அப்படின்னு மனசு பதறிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எதிர்க்க வந்த ஒரு காரில் அவனோட சைக்கிள் மோதி கீழே விழுந்துட்டான். தலையில் ஒரு காயம். அந்த காயத்தோடவே திரும்ப வீட்டுக்கு போயிட்டு தன்னோட ஹெல்மெட்டை எடுத்துக்கிட்டான். ஹெல்மெட், இந்த பேர் நிச்சயமாக அவனுக்கு ஞாபகம் இருக்கும். ஹேனா பேக்கர் அவனை அப்படி தான் கூப்பிடுவா. அவனோட ஹெல்மெட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த பேர். மறுபடியும் அந்த கேசட்டை வாக்மேனில் போட்டு கேட்டுக்கிட்டு சைக்கிளை ஓட்ட ஆரம்பித்தான். அந்த கேசட்டில் ஹேனா பேக்கர் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தா. அவங்க ஊரில் இருக்கிற அந்த ஒரு பார்க். யாருமே இல்லாத அந்த பார்க்கில் கிளே ஜென்சன் மட்டும் தனியாக உட்காந்து அந்த வாக்மேனில் அவளோட வாய்ஸை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஹேனா பேக்கர் சொன்ன முதல் கதை ஒரு பையனை பற்றி. ஜஸ்டின் ஃபோலி, ஸ்கூலில் படிக்கிற ஒரு சக மாணவன். ஆலட், ஹேனா பேக்கர் லிபர்ட்டி ஹை ஸ்கூலில் சேர்ந்த புதுசில் அவளுக்கு நெருங்கின தோழி. கிளே ஜென்சனுக்கும் தான். ஹேலட் இந்த ஊரை விட்டு போக போகிறா. அதுக்கு முன்னாடி அவள் ஒரு பார்ட்டி வைக்கிறா. அந்த பார்ட்டிக்கு ஸ்கூல் பசங்க நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருந்தா. அதில் முக்கியமாக 2 பசங்க வந்திருந்தாங்கன்னு சொல்கிறத விட ஹேனா பேக்கர் அந்த 2 பசங்களை தான் பார்த்தா. ஒருத்தன் ஜாக் டெம்சே, இன்னொருத்தன் ஜஸ்டின் ஃபோலி. பார்த்த உடனே காதல் வருமா? நம்ம எல்லாருக்கும் தான். அதே மாதிரி தான் ஹேனா பேக்கருக்கும். அந்த 2 பசங்களில் ஒருத்தன் மேலே ஹேனா பேக்கருக்கு பார்த்த உடனே காதல் வந்துருச்சு. யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், ஜஸ்டின் ஃபோலே. அவனை பார்த்த அந்த நொடியிலிருந்து அவனோட நினப்பிலே இருந்தா. ஸ்கூலில் போகும்போது அவனை பார்த்து சிரிக்கிறது, அவனுக்காகவே கிளாஸுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்கிறது. ஜஸ்டின் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், பேஸ்கெட் பால் ஆடிட்டோரியமில் போய் உட்காந்துட்டு இருக்கிறது. ஜஸ்டினும் ஹேனாவை பார்த்து சிரித்தான். அவனுக்கும் அவளை பிடிச்சிருந்ததா அவன் சொன்னான். எப்போ அவன் பேசுவான் அப்படின்னு ஹேனா காத்துக்கிட்டு இருந்த போது ஒரு நாள் ஜஸ்டின் அவளோட நம்பரை கேட்டு வாங்கினான். அன்றைக்கி சாயந்தரமே அவங்க 2 பேரும் ஃபோனில் பேசினாங்க. ஹேனாவுக்கு ஜஸ்டினை உடனே பார்க்கணுன்னு தோணுச்சு. தன்னோட ஊரில் இருக்கிற அந்த பார்க்குக்கு, அதாவது கிளே ஜென்சன் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க அதே பார்க்கில் ஜஸ்டினை வர சொல்லியிருந்தா ஹேனா. ஜஸ்டின் அண்ட் ஹேனா 2 பேருமே சந்தித்தாங்க, பேசினாங்க, அந்த பார்க்கில் விளையாண்டாங்க. சின்ன பசங்களோட விளையாட்டு காதல் விளையாட்டாகவும் மாறிச்சு. ஜஸ்டின் ஹேனாவுக்கு கொடுத்தா முதல் ஒரு முத்தம். அவளை ஒரு ஃபோட்டோவும் எடுத்தான். ஹேனா அது அவங்க 2 பேருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும்னு நினச்சா. ஆனால் அந்த எண்ணம் பொய்யாச்சு. மறுநாளே அந்த ஃபோட்டோ ஸ்கூல் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. ஜஸ்டினோட ஃப்ரெண்ட் பிரைஸ் வாக்கர் ஜஸ்டின் கிட்ட இருந்து அந்த ஃபோட்டோவை வாங்கி ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் விளையாட்டை அனுப்பிட்டான். ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே ஹேனா ஜஸ்டின் கூட இருந்த அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டாங்க. இதனால் ஹேனாவுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருந்துச்சு. பார்க்குற எல்லாருமே அவளை ஒரு கிருமியை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. அவள் ஒரு தப்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களோட கண்ணோட்டம் இருந்துச்சு. எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோ போச்சுன்னு தெரியும், கிளே ஜென்சனுக்கும் போச்சுன்னு தெரியும். அதனால் ஹேனா கிளே ஜென்சன் கிட்ட லஞ்ச் டைமில் வந்து பேசினா. ஒரு சகஜமாக தான் பேசினா. ஆனால் கிளே ஜென்சன் எடுத்த உடனே ஒருத்த மேலே காதல் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு கிளே ஜென்சன் ஹேனாவோட மூஞ்சுக்கு எதிர சொன்ன உடனே ஹேனா அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டா. கிளே ஜென்சனுக்கு அவன் மேலே கோவம் இல்லை, ஏன்னா அவன் மேலே பொறாமை இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கும் அவளை பிடிச்சிருந்தது. ஸ்கூல் முழுக்க தனக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தின ஜஸ்டின் தன்னோட சாவுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தா. இதுதான் அவளோட முதல் காரணம். அந்த டேப்போட ஒரு பகுதி முடிஞ்சுது. மறுபகுதியை கேட்கலாமா வேணாமா அப்படின்னு கிளே ஜென்சன் யோசித்தான். அப்போதான் அந்த நேரத்தில் தன்னோட நண்பன் டோனி அங்கே வந்திருந்தான். தன்னோட வாக்மேனை கிளே ஜென்சன் தான் வச்சுருக்கான்னு அவனுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த டேப்போட மறுபகுதியும் கேளு அப்படின்னு டோனி சொன்ன உடனே கிளே ஜென்சனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ டோனிக்கும் இந்த கேசட் பற்றி தெரியுமா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி. மறுநாள் ஸ்கூலுக்கு போய் டோனிக்கிட்ட இதை பற்றி பேசினா. அப்போ தான் தெரிஞ்சது ஹேனா சொன்ன அந்த ரகசிய நபர் டோனி தான். இந்த கேசட்டில் இருக்கிற பதிவுகளில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே இந்த கேசட்டெல்லாம் கேட்க வைக்கிறது தான் டோனியோட வேலை. ஹேனா சொன்ன விதிகள் படி யாரும் கேட்கலன்னா இதை பொதுவாக எல்லாருக்கும் பரப்பிடணுங்கிறதும் டோனியோட வேலை தான். டோனிக்கிட்ட அந்த கேசட்டில் மொத்தமாக ஹேனா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லு. ஏன்னா தன்னால் ஹேனா பேக்கரோட குரலை கேட்க முடியல.
அவளோட குரல் என்னோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு டோனி கிட்ட கேட்டபோது, இந்த மொத்த கேசட்டையும் நீ கேளு, அப்போதான் ஹேனா பேக்கர் இறந்த காரணம் உனக்கு முழுசாக தெரியும் அப்படின்னு டோனி சொன்னான். கேளுன்னு டோனி சொல்லலை, கேட்டாகணும்னு சொன்னான். இதனால் கிளே ஜென்சன் அந்த கேசட்டோட மறுபகுதியை கேட்க தயாராகனா. அந்த கேசட்டை திருப்பி போட்டு மறுபகுதியை கேட்கும்போது தான் ஹேனா பேக்கர் இறந்ததுக்கான 2வது காரணம் அவனுக்கு தெரிய வந்துச்சு. அது என்ன?